ஒடிசா மாநிலத்தில் கடுமையான இழுபறி நீடிக்கிறது. மொத்தமுள்ள 242 தொகுதிகளில் அங்கு வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகளை பெறுவதற்கு தொகுதிகளை பெறுவதற்கு அங்கு பிஜு ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. 147 தொகுதிகளில் 74 இடங்களை பெறுவதற்கு அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு 74 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். அங்கு 147 இடங்கள் பெற்றுள்ள நிலையில் பிஜு ஜனதா தளம் 61 இடங்கள், காங்கிரஸ் 13 இடங்கள், பிஜேபி 70 இடங்களில் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் அங்கு கூட்டணி ஆட்சி அமையுமா என்ற ஒரு இழுபறி நிலை அங்கு நீடிக்கிறது. ஏனென்றால் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 74 இடங்களை பெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மேலும் 4 இடங்கள் தேவை இருக்கிறது. இதனால் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் 61 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் கூட்டணி ஆட்சி அமையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒடிசா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்று காலை முதல் 2-3 சுற்றுகள் முன்னிலை வைக்கும் போது ஆட்சியை கைப்பற்றுவதற்கான இடங்களில் முன்னிலை வகித்தது. இதனால் ஒடிசாவில் அங்கு வி.கே. பாண்டியன் மற்றும் பிஜு ஜனதா தளம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் வைத்த விமர்சனங்கள் மற்றும் ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயிலின் சாவியை வி.கே. பாண்டியன் தொலைத்து விட்டதாக எடுத்த குற்றச்சாட்டு, அப்புறம் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை தொடர்பாக எழுந்த சர்ச்சை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் ஒடிசா தேர்தல் களம் பரபரப்பாக காணப்பட்டது. இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சி அங்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வெற்றியை ஈட்டி இருக்கிறது. இருந்த போதிலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 4 இடங்கள் அதற்கு கிடைப்பதற்கு இப்போது வாய்ப்பு இருக்கிறதா என்பது இன்னும் மாலைக்குள் தெரிய வரும். இதனால் ஒடிசாவில் ஆட்சி மாற்றம் நடைபெறுமா அல்லது நவீன் பட்நாயக்கின் ஆட்சியே தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கு காங்கிரசும் பிஜு ஜனதா தளமும் இணைந்தால் அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கையை பெற முடியாது. 147 சட்டமன்ற தொகுதிகளை உடைய ஒடிசாவில் அறுதி பெரும்பான்மைக்கு 74 தேவை. 74 தொகுதிகளில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது காலையில் இருந்து கடுமையான இழுபறியாக நீடிக்கிறது. பிரவீன்.